வணக்கம், வெல்கம் டு மீனாஸ் பேக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்பாயா பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பப்பாயா நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃப்ரூட். ரெகுலராக நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் என்னைக்காவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். எக்கு 1, இது நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சும்மா ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 கப். சுகர் அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆறி தான் இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ மைதா 1 கப் ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கும் பேட்டரில். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். நான் வந்து சால்ட் ஆட் பண்ணல, ஏன்னா நமக்கு இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலே வந்து சால்ட் இருக்குன்றதுனால சால்ட் ஆட் பண்ணல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நீங்கள் பீட் பண்ணோன்னு இல்லை, மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்பேச்சுலா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் பப்பாயா பியூரே வந்து ஒரு 3/4 கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பப்பாளி வந்து நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் வந்து அது எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா அரைப்பட்டு நல்லாயிருக்கும். இந்த மாவில் வந்து நமக்கு அந்த இது இல்லாமல் இருக்கும். கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நான் வந்து பட்டர் க்ரீம் செய்ய போகிறேன். ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். க்ரீம், வேறு ஏதாவது க்ரீம் இல்லைன்னா ஜாம் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம்.
குழந்தைங்களுக்குலாம் வந்து க்ரீம் ஜாம் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த டைம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அதில் அப்படியே ஒரு ஹாஃப் குவான்டிட்டி எடுத்திருக்கேன், 25 grams எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ரிச் க்ரீம். இது பேன் கேக்கோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு ½ an hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு ஒரே ஒரு சின்ன கரண்டி எடுத்து நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணலை. இன்னும் தின்னாக வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மேலே பபிள்ஸ் மாதிரி வருதில்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போடணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம பேன் கேக்லேயே வந்து எனாஃப் சுகர் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் க்ரீம் ஏதாவது வச்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த க்ரீம் அப்படி சென்டரில் வச்சுட்டு இது கூடயே கொஞ்சம் பப்பாயாவும் வச்சு இதை ஃபோல்ட் பண்ணி அப்படி நம்ம கொடுக்கலாம். இப்போ பெரியவங்க நம்ம சாப்பிட்றோன்னா அப்படியே நம்ம சாப்பிட்லாம். வேறு ஏதாவது ஜாம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பேன் கேக். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இது மேலே வந்து ஐசிங் சுகரை கூட டஸ்ட் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பப்பாயை வந்து ப்யூரே பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறதால அவங்க வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வந்து ஒரு பேன் கேக். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.